நெல்லை மாவட்டம் அப்புவிளை அருகே இருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தோட புறநகர் பகுதியான திசைன்விளை அப்படிங்கிற பகுதியில இன்று காலை சகோதரர்கள் இருவரை மூவர் கொண்ட கும்பல், அதாவது 3 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது. அதாவது திசைன்விளை பக்கத்துல இருக்கிற டக்கன் நகர் அப்படிங்கிற பகுதியில நேற்று இரவு, அதாவது இன்று அதிகாலை சுடலைமாரசுவாமி கோயில்ல கொடைவிழா நடந்துட்டு இருந்தது. இதுல ஒரே குடும்பத்தினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல், அதாவது சில வருடங்களாக அவங்க அந்த 2 குடும்பத்துக்குள்ள நிலத்தகராறு இருந்துட்டு வந்த நிலையில இன்று காலை கோவில்ல அதாவது கோவில் கொடையில நின்றுட்டு இருந்த அண்ணன் மதியழகன் ராஜா, அதே மாதிரி இன்னொரு தம்பி மதிராஜா ஆகிய இருவர் 3 பேர் கொண்ட கும்பலால வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. படுகொலை செய்யப்பட்டது குறித்து அதே மாதிரி இந்த படுகொலை செய்யப்பட்டதை தட்டி கேட்டார் மகேஸ்வரன் அப்படிங்கிறவர், 41 வயதான மகேஸ்வரன் அப்படிங்கிறவர். அவரை கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில மதிராஜாவும் மதியழகனும் சம்பவ இடத்துல இறந்து போனாங்க. அதே மாதிரி மகேஸ்வரன் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாரு. இந்த கொலை குற்றம் குறித்து போலீசார், திசைன்விளை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு வந்த நிலையில இது சம்பந்தமா குற்றவாளிகளான லெவின், ராஜ்குமார், வருண்குமார் ஆகிய 3 பேரை தற்போது போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அதாவது இறந்து போன மதியழகனும் மதிராஜாவும் எப்படி ஒரு உடன் பிறந்த சகோதரர்களோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கொலை கூட்டம் செய்த 3 பேர் லெவின், ராஜ்குமார், வருண்குமார் 3 பேருமே உடன் பிறந்த சகோதரர்கள். இவங்க 2 பேரை பத்தி, அதாவது இந்த கொலை நடந்த சம்பவம் குறித்தும் இது எதனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரணை செஞ்சுட்டு வந்த நிலையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல கட்டங்களாக இவங்க அதாவது ஏறத்தாழ 30 வருடங்களுக்கு மேல இவங்க 2 குடும்பத்துக்குள்ள ஏற்கனவே நிலத்தகராறு, சொத்து தகராறு உள்ளிட்டவை இருந்துட்டு வந்த நிலையில நேற்று குடிபோதையில அதாவது குடிபோதையில ஏற்பட்ட பிரச்சனையில இது நடந்திருக்குது. அதாவது அவங்க மதியழகனும், இறந்து போன மதியழகன் குடும்பம் தன்னோட குடும்பத்தை பழிவாங்கிறதா நினைச்சு இவங்க 3 பேரும் கொலை குற்றத்தில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதை அடுத்து தற்போது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் பாளை மத்திய சிறையில் அடைக்கப்பட போறாங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.